சன் டிவில டாப் குக்கு டூப் குக்கு கமிட் ஆயிட்டோம். ஆனா பிரதர் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. நிக்கிறது செம்ம வலி பிரதர். அப்படியா? ஆமா. ஆனா என்னன்னா நம்ம அந்த ஒர்க் பண்ண அந்த வெறியில அந்த பெயின் எல்லாம் போயிடுது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆனா கஷ்டம். எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க டாப் குவிய டூப் ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கஷ்டம். உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? பல பேருக்கு எதை சொல்றது? எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இது. ஐ மீன் டாப் ஸ்கிரீன்ல பண்றது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே கால் வலிக்குது, கால் தான் இருக்கு. பட் அது போக போக நீ சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, ஃபன்னா இருக்குது. குக்கிங் இப்ப அதை நீங்களாம் குக் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா சூப்பரா ஃபீல் சேலஞ்ச் பண்ணல. நீங்க ப்ரொஃபஷனலா ஒரு குக், நான் ப்ரொஃபஷனலா ஒரு ஆக்டர். நான் வந்து குக் பண்ணும்போது இப்ப நீங்க ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும்? ஆமா, அதுதான். அதுல நீங்க வின் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு சந்தோஷம். அது மாதிரி தான் இப்ப சேம் ஹியர். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க நல்லாவே குக் பண்றீங்க. ஸ்டார்ட் குக்கிங் நல்லாவே குக் பண்றீங்க. ஏன்னா இந்த லெவல்ல 5 எபிசோட்ஸ் முடிஞ்சு நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இல்ல நீங்களே சொல்லக்கூடாது. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போடல. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. நீங்க மென்டராதீங்கன்னா சூப்பரா இருக்கும். பரவாயில்ல, இட்ஸ் குட். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நடிச்சுக்கணும். இட்ஸ் குட். அதாவது more than winning it's an experience. Yes. more than winning is experience. நல்லா பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இவ்வளவு நேரம் நின்று இவங்களோட டார்ச்சர்ஸ், அதுவும் டூப் குக்கோட டார்ச்சர்ஸை தாங்கிட்டு இவங்க கொடுக்குற காம்படிஷன் எல்லாம் நம்ம உட்காந்து அட்டெண்ட் கண்டிப்பா இட்ஸ் நாட் ஈஸி. ஈஸி பட் இட்ஸ் குட். எல்லா ப்ரொஃபஷனலே அதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாதவங்க பண்றதுனா எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து இப்போ நான் நேர்லயே பார்த்துட்டு இருக்கேன். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அதுலயே வந்து எவ்ரிபடி இஸ் டூயிங் a good job. எல்லாமே நல்ல ஜாப் பண்றாங்க. எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஜாப் பண்றாங்க. நல்லா பண்றாங்க. இட்ஸ் குட். அது நம்ம சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் நாட் அபௌட் winning, it's about learning lot of things. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா இதை முடிச்சிட்டு போகும்போது நான் உங்களுக்கு குக் பண்ணணும், எல்லாருக்கும் குக் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ் வந்து நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, நம்ம ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி எங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா பிசினஸோட ரெண்டு பேர் வந்துட்டு 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும். அது சந்தோஷமா இருக்கு. வந்து பாண்டிங் வந்து அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ன மாதிரி ஆளத்தையா எதிர்பார்த்தேன். இப்போ இவரு சமைக்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சமைச்சு கொடுப்போம். அது ரொம்ப சந்தோஷம். அதுல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டட் குக்கிங், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அது வீட்லயும் என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்ணு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்துறாலும் ரெஸ்டாரண்ட் உள்ள இவரு சமைக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாரு. நான் வெளியில பார்த்துப்பேன். இப்பதான் தெரியுது உள்ள பண்ணா எவ்வளவு கஷ்டம். வெளியில இருக்கிறது ஈஸியா பாத்துக்கலாம். உள்ள குக் பண்றது ரொம்ப நாட் ஈஸி. அவர் பார்த்துருப்பாரு. அதான் சொல்றேன், அந்த டைமிங் கரெக்டா வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா வேலை வாங்கலாம், நீங்க ஈஸியா வேலை செய்யலாம். டைமிங் தான், குக்கிங் இஸ் டைமிங் தான். எஸ் எக்ஸாக்ட்லி. குக்கிங் இஸ் அபௌட் பேஷன். அந்த பேஷன் எப்படி வரும்னு கரெக்டா டைமிங் கொடுத்தா அந்த பேஷன் தானா வரும்.